ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட். நாம் வாசிக்கிட்ட அந்த அருமையான மகிழ்விக்கு முன்னால் ஒரு நல்ல அருமையான கருத்து இருக்கிறது. இயேசுவை நாம் புகழ்ந்து பார்க்கும் பொழுது, பேசும் பொழுது யார் மகிமைப்படுறாருன்னா பிதாவானவர் மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? இன்றைக்கி இந்த உலகத்தில் ஒருத்தனை பற்றி நம்ம புகழ்ந்து பேசினா அடுத்தவனுக்கு என்ன வந்துடும்? பொறாமை வந்துடும். என்னை விட்டுட்டு அவனை பேசுகிறாங்களேன்னு சொல்லிடுவாங்களா? ஆனால் இயேசுவை நாம் புகழ்ந்து பேசும் பொழுது யார் மகிமைப்படுகிறாரா? யார் மகிமைப்படுறா? பிதா மகிமைப்படுற. எல்லாம் சத்தமாக சொல்லாமா? பிதா மகிமைப்படுகிறார். ஆமேன். அப்படின்னா இந்த பிரேஸ் அண்ட் வொர்ஷிப்பில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம ஆராதிக்கும் போது யார் மகிமைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா? பிதாவானவர் மகிமையோடு இருக்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தி பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். எனவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய நேரம் என்ன தெரியுமா? ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு நேரம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நேரம். நான் எந்த அளவுக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், அந்த அளவுக்கு பிதாவானவர் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார், என் பிதாவானவர் கழித்து கொண்டே இருக்கிறார் என்று ஒரு பெரிய நிச்சயத்தை நான் பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமேன், ஆமேன். எனவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய பாக்கியம், ஆண்டவரை நான் ஆராதிக்க எனக்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவரை நானுமே ஆராதிக்கும் பொழுது பிதாவின் நாமம் மகிமைப்படணும், குமாரனுடைய நாமம் மகிமைப்படணும், பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்தணும்னு சொல்லி இந்த ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஏனென்றால் அவர் இந்த சங்கீதமானவர், அவரே என்னுடைய பலனுள்ள கோட்டை, அவரே என் ஜீவனின் அதிபதி. என் ஜீவிய காலமெல்லாம் நான் அவரை வாழ்த்திடுவேன். அப்பா, இந்த ஆராதனை வேளையில் நான் ஒருமித்து நாம் மகிமைப்படுத்தும் போது தேவன் எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போம். ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போம். அன்பு தகப்பனே, உம்மை ஆராதிக்கிற எந்த ஸ்தானத்தில் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீரப்பா. இந்த நாளிலும் உம்மை ஆராதிக்கிற எங்கள் மத்தியில் நீர் பிரசன்னராய் இருந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம், ஜீவனுள்ள பரம பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் மகிழ்ச்சியா சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார், கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார், கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். எனவே அந்த உன்னதமான கர்த்தரை நாம் எல்லாரும் ஆராதிக்க போறோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமாம். Thank you, Jesus. அவரின் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவர், ஜீவிய காலமில் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவர், ஜீவிய காலமில் வாழ்த்திடுவோம். அவரின் சங்கீதமானவர். துதிகளின் மத்தியில் வாசம் செய் கர்த்தரே, தூதர் கணங்கள் போற்றும் தேவனே, உம்மை நோக்கி வேண்டுகிற எல்லாருடைய குறைகளை கேட்டு திக்கற்ற பிள்ளைகளுக்கு தேவனாய் இருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா என்று சொல்லி அவரை ஆராதிப்போமா? துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவனவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவனவரே, வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே, அவரின் சங்கீதமானவர். 2-3 பேரின் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில் இருப்பேன் என்று சொன்னவர். நாம் இருகரம் தட்டி நாம் வாழ்த்தும் போது ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவரை ஆராதிப்போமா? 2-3 பேரின் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில்,
இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில் இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம், நாம் இருகரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், அவரையே நாம் போற்றிடுவோம் என்று சொல்லி ஆண்டவரை நாம் ஆராதிப்போமா? வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்தேசு நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். நாம் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிக்க போறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, தூதர் கணங்கள் போற்றும் தேவனே, வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க போறதுக்கு முன்பதாக ஆண்டவரை நாம் துதிக்கும் போது அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராயிருக்கிறார், நம்முடைய குறைகளை மாற்றுகிறவராயிருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார், நம்மை தகுதிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார், நம் கண்ணீரை துடைக்கிற தேவனாயிருக்கிறார். அந்த உன்னதமான கர்த்தரை நம்ம எல்லாம் ஒருமித்து ஆராதிப்போமா? ஆண்டவரை ஆராதிக்கும் எந்த ஸ்தானத்தில் வந்து அவர் வேண்டிடும் பக்தருடைய குறைகளை கேட்கிறவராயிருக்கிறார். அவரை ஆராதிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் தூதகணங்கள் போற்றும் தேவனவரே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதகணங்கள் போற்றும் தேவனவரே, வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே, அவர் திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே, அவர் எங்கள் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியான அவரே, ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரே, ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். அவர் மகிமை மாட்சிமை நிறைந்த தேவனாயிருக்கிறார். ஆமென். அவரை நாம் மகிழ்வுடன் தொழும் பொழுது அவர் பரிசுத்த தேவனாயிருக்கிறார். ஆமென். அவரை நாம் பணிந்தே நாம் தொழும் பொழுது ஆமென். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். எனவே ஆண்டவரை நாம் ஆராதிப்போமா? மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உற்சாகமாக கரங்களை தட்டி, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, உன்னத தேவன் நீரே, ஞான
பாரினில் முடங்கிடுதே முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். ஆமெனப்பா. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உற்சாகமாய் பாடுவோமா? மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம். ஆமெனப்பா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அல்லேலூயா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். மனதார சொல்லுமா? நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் இறைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்கச் செய்வதாமே. கண்ணீருடன் இறைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்கச் செய்வீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி. ஆமென். ஏங்கி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனம் நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நம்ம எல்லாரும் கரங்களை அப்படியே ஆண்டவருக்கு நேரா உயர்த்துவோமா? ஆண்டவர் நமக்கு போராட்டின எல்லா நன்மைகள், ஆண்டவர் நம்ம பார்த்த எல்லா கிருபைகளை நினைத்து நம்ம எல்லா பரத்துக்கு நேரா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிக்க போறோம். ஆண்டவரை ஆராதிக்கிற எல்லாரையும் ஆண்டவர் அபிஷேகிக்கிறவராயிருக்கிறார். அவர் கட்டுகளை அருந்து பாய்ச்சுகிற தேவராயிருக்கிறார். தடைகளை மாற்றுகிற உன்னதமான கர்த்தராயிருக்கிறார். அவரையே மகிமைக்கு பாத்திரர். அவர் நம்மை மகிமைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். எனவே ஆண்டவரே, என்னை நிரப்பி ஆசீர்வதிக்கப்பா. வந்திருக்கிற நான் வெறுமையாய் அல்ல ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தால் நிறைந்தவளாய் ஆண்டவரை ஆராதிக்க கிருபை தாரும் என சொல்லி ஆண்டவரை நாம் ஆராதிப்போமா? நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். ஒரே ஒரு முறை பாடுவோமா? நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஏங்கி நின்ற கரத்தை அவர் கொடுக்கும் கரமாய் மாற்றுவார். ஏந்தி நிற்கிற கரங்களை கொடுக்கும் கரங்களாய் மாற்றுகிறார். கண்ணீரோடு இருக்கிற கண்களை அவர் களிப்புள்ளதாய் மாற்றுகிறவராயிருக்கிறார். தடைகளை சந்தித்த பிள்ளைகளுக்கு அவர் தடைகளை மாற்றுகிறவராயிருக்கிறார். ஆண்டவர் பலவீனப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை அவர் பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். எனவே முழு மனதோடு கூட அப்பா, என் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால்,
என் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு மனதார நான் நன்றி செலுத்தணும். எனவே இந்த வருடத்துல, இந்த ஏப்ரல் மாதத்துல 2ஆம் வாரம் வரைக்கும் ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருந்திருக்கிறார். அவர் நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கண்ணீர்கள், இவைகள் மத்தியிலே நீங்களும் கடந்து வந்திருந்தாலும் என் தேவன் நம்மை கரம் பிடிக்கிற தேவனாயிருக்கிறார். நம்மை வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். நமக்கு சகாயம் செய்கிற கர்த்தராயிருக்கிறார். நம்மை ஆறுதல் படுத்துகிறவராயிருக்கிறார். நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகிக்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழியும். விசுவாசிக்கிற கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துமா? ஆண்டவர், நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, என் வாழ்க்கையில என் பாத்திரங்கள் நிரம்பி வழிய செய்கிற தேவன் நீரப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி கடைசியா ஒரு விஷயம் பாடி முடிப்போமா? நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். அன்பின் தகப்பனே, உம்மை மனதார துதிக்க கொடுத்த கிருபைக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் மாறிப்போக செய்கிற தேவனாக இருக்கிறேன். ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறேப்பா. இந்த துதியின் ஆராதனை மூலமாய் உம்முடைய குமாரனாகிய இயேசுவை நாங்கள் ஆண்டவரை துதிக்கும் போது பிதாவானவர் நீர் மகிமைப்படுகிறவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவர் தாமே தொடர்ந்து எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சமாதானத்தோடு கடந்து செல்ல கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். அமர்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வல்லமையுடையது, உம்முடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, உம்முடைய வார்த்தை மாற்றங்களை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட வார்த்தைக்கு நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாரும் அப்படியே காத்திருப்போமா? ஆண்டவர் நம் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறபடியினார் நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் வாய்ப்பை கொடுத்தார். இப்பொழுது அவருடைய வல்லமையுள்ள வார்த்தை கிரியை செய்யும்படியாய் ஆண்டவரே, அடியேன் சிறுகவும் நீர் எங்களில் பெறுவீராக. சத்தாய் நிஷ்கலமா ஒரு சாமியவும் இலகா, சித்தாய் ஆனந்தமா தீகள்கின்ற திரித்துவமே, இத்தாய் நாயடி காடு திருபம் என்பவத்தீர்த்த அத்தா உன்னை எல்லாம் ஏன கார்த்துணை யாருறவே சத்தா நிஷ்கலமா. ஆமாண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுகிறதற்காக நன்றி. எங்களோடு கூட பேசுவீராக எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நாம் இந்த தபசு நாட்களை நாம் கடந்து உயிர்த்தெழுதலின் பண்டிகையை அனுசரித்து இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைக்காய் நாம் காத்திருக்கும் பொழுது தென்னிந்திய திருச்சபை மதுரை முகவை திருமண்டலம் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிக அழகான ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால், நம்ம எல்லாரும் வாசிக்க கேட்ட பகுதி யோவான் 20வது அதிகாரம் 28வது வசனம். மிக அழகான ஒரு வசனத்தை நாம் பார்க்கின்றோம். தோமா அவருக்கு பிரயுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். இன்றைக்கும்
இந்த வார்த்தை நம்முடைய வாழ்வில் எதை செய்கிறது? என் ஆண்டவரே, என் தேவனே, மை லார்ட் அண்ட் மை காட். இன்னைக்கு ஆண்டவரை நாம் தனிப்பட்ட முறையில் நம்பிக்கை சார்ந்து அவரோடு கூட நாம் இணைந்து பயணிக்கத்தக்கதான ஒரு அழகான ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நாம் ஆண்டவரை மிக அழகாக ஆராதித்தோம், ஆண்டவரை துதித்தோம். ஆனால் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எவ்வளவு ஆராதித்தாலும், எவ்வளவு துதித்தாலும், ஆராதனையில் பங்கு கொண்டாலும் நம்முடைய ஆண்டவர் மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிற ஆண்டவர், நம்முடைய எண்ணங்களை பார்க்கிற ஆண்டவர். இந்த வார்த்தையை தயவு செய்து எல்லாரும் அப்படியே பைபிளை திறந்து வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் செல்ஃபோனை சைலண்டில் வச்சுக்கோங்க, வேறு எங்கேயும் கவனிக்க வேண்டாம். ஏன்னா இந்த வார்த்தை உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையில் நம்மை வழி நடத்துகிற ஒரு வார்த்தை. என் ஆண்டவரே, என் தேவனே. இது யார் சொன்ன வார்த்தை என்று சொல்லி நமக்கு தெரியும். தோமா மிக அழகாக இந்த வார்த்தையை சொல்லுகிறார். தோமா சொன்ன இந்த வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது ஒரு மிகச்சிறந்த ஒரு விசுவாச அறிக்கையை நாம் புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது, நல்லா கவனிக்கணும், நான் சொல்கிற வார்த்தை மிகச்சிறந்த விசுவாச அறிக்கை. ரெண்டாவது, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மீதான ஒரு நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிற ஒரு வார்த்தை. மிகச்சிறந்த விசுவாச அறிக்கையை உணர்த்துகிற ஒரு வார்த்தை, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மீதான ஒரு நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிற ஒரு வார்த்தை. அடுத்து, நாம் வாழுகின்ற இந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி வாழ்ந்துட்டுருக்கிறோம் நமக்கு தெரியும். இப்படி பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நாம் துணிச்சலாக ஒவ்வொரு காரியத்தையும் எதிர்கொள்ளவும், பயங்களை சந்திக்கவும், சந்தேகங்களை தீர்த்து கொள்ளவும் இந்த வார்த்தை நமக்கு உதவி செய்கிறது. ஆகையால் என் ஆண்டவரே, என் தேவனே. இங்கே தோமா பேசுகிற வார்த்தையும் ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிற பதில் உரையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தோமா பேசுகிறார். எப்பொழுது பேசுகிறார்? சீஷர்களை ஆண்டவர் சந்தித்து விட்டு கடந்து செல்லுகிறார். ஆனால் தோமா சந்திக்கவில்லை. தோமா தனிப்பட்ட முறையில் ஆண்டவரை சந்திக்க ஆசைப்படுகிறார், தன்னுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ள ஆசைப்படுகிறார். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். எல்லோரும் எடுத்துக்கொள்வோம். யோவான் 20வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் காயங்களை பார்க்கணும், அவரை நான் தொட்டு பார்க்கணும், அப்பனாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி தோமா சொல்லிட்டார். அப்படி சொன்ன தோமா அப்படியே ஒரு 2 வசனத்துக்கு அப்புறம் அவர் சொல்கிறார். 28வது வசனம் வாசிங்க. பிரயுத்திரமாக என் ஆண்டவரே, என் தேவனே என்றார். எப்படி? ஆண்டவர் ஒரு அழகான வார்த்தையை அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு சந்தேகத்தில் இருக்கிற தோமாவை பார்த்து, தோமாவை சும்மா சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. நான் தோமாவை பற்றி நேற்று யோசிச்சுட்டு இருக்கும் போது, தோமா எதையும் எளிதில் நம்பக்கூடியவர் அல்ல. தோமா எதையும் ஏற்றுக்கொள்பவர் அல்ல. நம்மை மாதிரி நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாதுன்ற ஒரு இது இருக்குது, நமக்குள்ளே இருக்கும்ல. சில நேரம் நீ என்னை சும்மா ஏமாற்றிட முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. தோமா எளிதில் ஏமாறுபவர் அல்ல, ஏற்றுக்கொள்பவர் அல்ல. ஆனால் அவர்கிட்ட இருந்த இன்னொரு குணம் என்னன்னு சொன்னால், தமக்கு புரியாத ஒன்றை புரிந்தது போல் காட்டுபவரும் அல்ல. சில பேர்த்துக்கு தெரிஞ்ச மாதிரியே காட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த காரியம் தெரியாது, ஆனால் தெரிஞ்ச மாதிரியே காட்டுவாங்க. ஆனால் தோமா அப்படிலாம் செய்ய மாட்டார். தோமா தனக்கு தெரியாத ஒன்றை, தனக்கு புரியாத ஒன்றை கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிற ஒரு நபர். அவரை பற்றி வேத அறிஞர்கள் சொல்லும்போது சொல்கிறாங்க, எதையும் எளிதில் நம்புவரும் அல்ல, எதையும் எளிதில் ஏற்றுக்கொள்பவரும் அல்ல. இன்றைக்கி நம்ம வாழுகிற சமுதாயத்தில் நம்ம போய் நம்ம ஆண்டவரை பற்றி சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், பல தோமாக்களை பார்க்க முடியும். என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட இருந்தவர்களை எதற்காக அழைத்தார்னு சொன்னால், கேட்டதை அறிவிக்க வேண்டும், ஹியரிங், கேட்டதை அறிவிக்க வேண்டும், பார்த்ததை அறிவிக்க வேண்டும், வாட்சிங். ரெண்டாவது, பெற்றுக்கொண்டதை, நன்மைகள் பெற்றுக்கொண்டதை அறிவிக்க வேண்டும். நான்காவது, எக்ஸ்பீரியன்ஸ்,
அதை அறிவிக்க ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை அழைத்தார். அப்படித்தான் இங்கே தோமாவும் அழைக்கப்படுகிறார். தோமா எதையும் எளிதில் ஏற்றுக்கொள்பவர் அல்ல, ஆனால் தெரியாததை தெரிந்தது போல் காட்டுபவரும் அல்ல. இங்கே நீங்கள் பார்க்கும்போது தோமாவை குறித்து பார்க்கும்போது இந்த மாதிரி குணாதிசயங்கள் அவர்கிட்ட இருக்கிறனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய லைஃப் ஜேர்னியில் எல்லாரும் நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் ஏன் தோமாவை வந்து சந்திக்க வேண்டும்? தோமாவை நிராகரித்திருக்கலாமே, தோமாவுடைய சந்தேகத்திற்கு பதில் கொடுக்காமலே சென்றிருக்கலாமே. ஆனால் தோமாவின் மூலமாய் சில பாடங்களை சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், கூடியிருந்த பெண்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். நல்லா கவனிக்கணும், அது அவர்களுக்கு மாத்திரமல்ல, அந்த பாடங்கள் நமக்கும் தான். ஆண்டவர் என்ன பேசுகிறார் இங்கே? தோமா சொல்லுகிறார், நான் அவருடைய காயங்களை பார்க்க வேண்டும், அவருடைய கரங்களை நான் தொட்டு பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். அப்படி சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், இப்போ நீங்கள் வாசிங்க 27வது வசனம். தோமாவை நோக்கி ஆண்டவர் என்ன செய்கிறார்னா தன்னுடைய காயங்களையும் தன்னுடைய விழாவையும் காட்டுகிறார். தன்னுடைய காயங்களால் விரலை தொட்டு பார்க்க மாதிரி சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார். சொல்லிட்டு ஆண்டவர் அடுத்து ஒரு வார்த்தை சொல்கிறார். 29வது வசனம் எல்லாருமே வாசிக்கலாம், எல்லாருமே வாசிங்க. அதற்கு இயேசு தோமாவை நோக்கி, விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் பாக்கியவான்கள். ஓகே, நீ பார்த்து விசுவாசிக்கிறாய், ஆனால் பார்க்காமலும் நீ என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். எனக்குள்ள ஒரு சந்தேகம், ஏன் யோவான் இந்த பகுதியை எழுத வேண்டும்? யோவான் ஏன் இந்த பகுதியை, இந்த தோமாவை குறித்து எழுத வேண்டும்? இயேசுவை நேரில் காண முடியாத 2ஆம் தலைமுறையினர் 1ஆம் நூற்றாண்டு இருப்பார்கள். அதற்கடுத்து வந்த 2ஆம் தலைமுறையினர் எப்படியாவது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், அவர்கள் விசுவாசிக்க வேண்டும். 2வது ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், 2ஆம் தலைமுறையினர் கொஞ்சம் பேர் ஆண்டவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்களாம். யார் யாருக்கு ஆண்டவரை பார்க்கணுன்னு ஆசை இருந்திருக்கும்? நமக்கு இருந்தால், எனக்கு இருந்திருக்கும், எல்லாருக்கும் இருந்திருக்கும்ல. ஆண்டவரை பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருந்திருக்கும்ல. 1ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அப்போது அவர் சொல்கிறாரு, பார்த்து விசுவாசிக்கிறவங்க கிடையாது, பார்க்காம விசுவாசிக்கிறவர்களே பாக்கியவான்கள். அப்போ தோமாவின் சம்பவம் எதற்காக என்று சொன்னால், பார்க்காத 2ஆம் தலைமுறையினருக்கு, பார்க்காத நமக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாய் ஆண்டவர் தோமாவின் சம்பவத்தை வைத்திருக்கிறார். தோமாவுக்கு சந்தேகத்தை தீர்க்குகிறார். அப்போது கண்டு நம்புவதை விட காணாமல் நம்புவதே சிறந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் நாட்டில் ஒரு நபர் இருந்தாராம். அவர் எப்போவுமே கிறிஸ்தவத்தை கேலி பண்ணிக்கிட்டே இருப்பாராம், கிறிஸ்தவர்களை பார்த்து கேலி பண்ணிகிட்டே இருப்பாராம். அவர் சொன்ன ஒரு வார்த்தையை நான் எழுதி வைத்திருக்கிறேன். இப்படியாக, வெறுமையான பூந்தோட்டத்தின் வாசனை தான் கிறிஸ்தவம், அதிலிருந்து தான் கிறிஸ்தவம் வாழுகிறது. ஒரு கல்லறையில் வெறுமையாக இருக்கும், அந்த வெறுமையாக இருக்கிற ஒரு பூந்தோட்டத்தின் வாசனையை வச்சு தான் கிறிஸ்தவமே வாழுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அவர் பேர் ஜோசப் ஏர்னஸ்ட். அவர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். பலருடைய கருத்துக்கள் அவரை பின்பற்றி சிலர் சொன்னாங்களாம், கல்லறை தோட்டத்திலிருந்து வரும் செய்தி தான் கிறிஸ்தவத்தினுடைய வரலாறு, வெறும் கல்லறை தான் அவங்களுடைய வரலாறு அப்படின்னு அவங்க சாதாரணமாக சொல்லலாம். ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லா கல்லறையிலிருந்து நம்பிக்கை செய்தி வந்து விட முடியுமா? எல்லா கல்லறையிலிருந்து மரண செய்தி தான் வரும், எல்லா கல்லறையிலிருந்து மயான அமைதி தான் வரும். எல்லா கல்லறையிலும் கல்வெட்டுகளிலும் 2 காரியம் போட்டிருக்கோம், பிறப்பு போட்டிருக்கோம், இறப்பு போட்டிருக்கோம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறையில் மாத்திரம், இப்போ எல்லாரும் கரங்களை தட்டணும், உயிர் தெழுதல் இருக்கிறது. நல்லா கரங்களை தட்டுவோமா? உயிர் தெழுதல் இருக்கிறது. அவருக்கு ஒரு ஸ்டோன் போடணும்னா நீங்கள் என்ன ஸ்டோன் போடணும் தெரியுமா? பிறப்பு போடணும், உயிர் தெழுதல் போடணும். அவருக்கு மட்டும்தான் போட முடியும், அவருக்கு மட்டும்தான் போட முடியும். அப்போது இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், ஜோசப் ஏர்னஸ்டுடைய
தத்துவமெல்லாம் வீணாய் போனது. அவருக்கு தெரியாது. இயேசுவின் மீது வருகிற நம்பிக்கையின் மூலமாக, அந்த நம்பிக்கையின் மூலமாக வருகின்ற கிருபை அவருக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் மீது வைக்கிற நம்பிக்கையின் மூலமாக வருகிற கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையில் வழி நடத்துகிறது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் இன்னைக்கு அந்த உயிர்த்தெழுதலை வாழுகிற நாம் எப்படிப்பட்டவர்களாய் நாம் ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கிறோம்? எவ்வளவு தூரம் நாம் நம்பிக்கையின் செய்தியை பிறருக்கு பகிர்ந்தளிக்கிறோம்? தோமா மட்டும்தான் இப்படி சந்தேகவாதியாக இருந்தாரா? நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். தோமாவை மட்டும் நம்ம அப்படி சந்தேகம்னு சொல்லிடுறோம். லூக்காவை எடுத்துக்கோங்க. லூக்கா 24வது அதிகாரத்தில் குறிச்சிக்கோங்க, வாசிக்க வேண்டாம். லூக்கா 24வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம் சொல்லுகிறது, பெண்கள் ஆண்டவரை நம்பவில்லை. ஆண்டவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுவார் அப்படிலாம் சொல்லியிருந்தார். சீடர்கள் நம்பவில்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா 24வது அதிகாரம் 11வது வசனம் அப்படி போட்டிருக்கிறது. அதே போல் மார்க் 16:11 மட்டும் வாசிங்க. மார்க் 16:11. நல்லா கவனிக்கணும். தோமா மட்டும் இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர்களுக்கு காணப்பட்டார் என்றும் கேட்ட பொழுது எல்லாரும் வாசிங்க, அவர்கள் நம்பவில்லை. அப்போ சீஷர்களும் நம்பலை. அப்போ சீஷர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஒரு சீஷர்கள்ட்ட ஆண்டவர் பேசிக்கொண்டே வருகிறார், பயணம் செய்து கொண்டு பேசிக்கொண்டே வருகிறார். அவர்களால் கண்டுபிடிக்க முடியல, பேச முடியல, ஆண்டவரே புரிஞ்சுக்கிற முடியல. அவங்க கடின இருதயத்தை, நம்பிக்கையின்மையை பார்த்து ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். ஆராதனையில் பங்கு கொள்ளுகிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஆண்டவர் உள்ளே இருக்கிறாருன்னு சொன்னால் தேவையில்லாமல் நம்ம வெளியில் போக மாட்டோம், தேவையில்லாத காரியத்தை செய்ய மாட்டோம். அவர் நம்ம கூட இருக்கிறார்னா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். என் பக்கத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. நான் வாரந்தோறும் வருகிறேன் ஆராதனைக்கு. ஆராதனையில் 3 விதமான காரியம் காணப்பட வேண்டும். அதை தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லி முடிக்க போகிறேன். என் ஆண்டவரே, என் தேவனே என்கிற வார்த்தையில் என்ன இருக்குது தெரியுமா? முதலாவது, அவர் வல்லமையுள்ள தேவன். ஒரு ஆமென் சொல்லலாமா? அவர் வல்லமையுள்ள தேவன், த மைட்டி காட். அவர் சாதாரண நபர் அல்ல. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் சாதாரண நபர் அல்ல. சரிங்களா? ஸோ இங்கே நீங்கள் கேட்குற வேத வார்த்தைகளுக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் மதிப்பு கொடுக்கும்போது நம்பிக்கையின் அச்சாரத்தை உணர்ந்து கொள்ள முடிகிறது. உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை. இன்றைக்கி நமக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை எவ்வளவு தூரம் இருக்குது? வல்லமையுள்ள தேவனை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். என்ன அப்படி வல்லமை அவருக்குள்ள? ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார் சீஷர்களை பார்த்து. எனக்கு முதல் அதிகாரம் இயற்கையின் மீது, மத்திய 8வது அதிகாரத்தை குறித்து வச்சுக்கோங்க. அவருக்கு வல்லமை எதன் மீது உண்டு? இயற்கையின் மீது. காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். காற்றும் கடலும் என்ன செய்தது? அவருக்கு கீழ்ப்படிந்தது. ஆண்டவர் நினச்சா போதும். இந்த லவுட் வைன் உங்களுக்கு நடக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பசுமலையில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமான மழை பெய்து கொண்டு இருக்கிறது. நடத்தவே முடியாது. எங்கே பார்த்தாலும் மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஒரு கூட்டம் நாங்கள் ஜெபித்தோம். எல்லா இடத்திலும் மழை பெய்கிறது. ஆனால் அந்த லவுட் வைன் அரங்கத்திற்குள்ளே மாத்திரம் என்ன பெய்யவில்லை? மழை பெய்யவில்லை. எல்லாரும் ஃபோன் பண்ணுறாங்க, எப்படி உங்களுக்கு லவுட் வைன் நடக்குது? எப்படி உங்களால் நடத்த முடிகிறது? என் ஆண்டவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லை. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவரால் நம்மை பாதுகாக்க முடியும். எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் இயற்கையும் செயற்கையும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். இயற்கையின் மீது அதிகாரம் நிறைந்தவர். அடுத்து நம்ம பார்க்குறோம், யோவான் 5வது அதிகாரத்தில் பெதாஸ்தா குளத்துக்கிட்ட ஒரு சப்பானி வச்சுருக்கிறாங்க. எத்தனை வருஷமா? 38 வருஷமா அந்த நபரை வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் வந்தார், அந்த நபரை பார்த்து சொன்னார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வியாதியின் மீது வல்லமை,
இயற்கையின் மீது மாத்திரம் வல்லமை அல்ல, வியாதியின் மீது வல்லமை. இன்னைக்கு யாராலும் சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்களா? எனக்கு இந்த பலவீனம் இருக்கிறது, இந்த பலவீனம் மாற்றப்பட முடியவில்லை, என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, இது மாறுமா? சந்தேகத்தோடு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா தோமாவை போல ஆண்டவர் சொல்லுகிறார், காணாமலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். தேவ பிரசனம் உங்களுடைய இருதயத்தை தொட முடியும். தேவ பிரசனம் உங்களுடைய கால்களை தொட முடியும். தேவ பிரசனம் உங்களுடைய கண்களை தொட முடியும். பலவீனத்தை ஆண்டவரால் மாற்ற முடியும். வியாதியின் மீது வல்லமை, இயற்கையின் மீது வல்லமை, வியாதியின் மீது வல்லமை. அடுத்து நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் ஆண்டவருடைய வேலையெல்லாம் பார்க்கும்போது, அவருடைய ஊழியத்தெல்லாம் பார்க்கும்போது, பிசாசினால் யாரெல்லாம் பிடிக்கப்பட்டிருந்தாங்களோ ஆண்டவர் வல்லமையை கொண்டு வந்தார். மார்க் 5வது அதிகாரத்தில் பார்க்குறோம். லேகியோன், கல்லறைகளில் வாழ்ந்தவன், சங்கிலியிலால் கட்டப்பட்டவன், அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரால் என்ன செய்ய முடிந்தது? பெரிய அற்புதத்தை செய்ய முடிஞ்சது. அப்போ நல்லா கவனிக்கணும். இயற்கையின் மீது வல்லமை, வியாதியின் மீது வல்லமை, அடுத்து பிசாசின் மீது வல்லமை. சரிங்களா? வீட்டில் ஏதாவது ஒரு சூழ்நிலை மாற்றப்பட்டு இருக்கிறதா? அவருடைய பிஹேவியர் சேஞ்ச் ஆகிருக்கு, இவங்களுடைய பிஹேவியர் சேஞ்ச் ஆகிருக்கு, இவங்களுடைய ஆட்டிடியூட் மாறி இருக்கு. ஒன்றும் இல்லை, தேவ வல்லமையை பேசுங்கள், மாறும். ஹல்லேலூயா. அது சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்திருந்தால் தேவனுடைய வல்லமை தொடும். அந்த வல்லமை பெரிய காரியத்தை செய்யும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், யோவான் 12வது அதிகாரம். லாசருவே வெளியே வா, மரணத்தின் மீது வல்லமை. அப்போ உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்புவதற்கு தோமாவுக்கும் சீடர்களுக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பது, நான் யார் தெரியுமா? என் ஆண்டவரே, என் தேவனே அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, அவர் வல்லமையுள்ள தேவன். ஒரு ஆமென் சொல்லலாமா? அவர் வல்லமையுள்ள தேவன். உங்கள் வாழ்க்கையில் எதையாவது மாற்ற முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி உங்ககிட்ட நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமாம். 2வது காரியம், ஆண்டவர் என்ன செய்கிறார்னா வலிமைப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். முதல்ல ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். 2வது வலிமைப்படுத்துகிற ஆண்டவர். எப்போ வலிமைப்படுத்துகிறாரு? பயந்து, அடிமைத்தனத்தில். இன்றைக்கி நிறையா நேரங்களில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அடிமைத்தனத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் வாசிக்க கேட்ட பகுதி, 1ஆம் வேத பகுதி, ஏசாயா 45வது அதிகாரத்தில் ஆண்டவர் தன்னை பற்றி சொல்லும்போது சொல்லுவார், அவர்தான் ரட்சிக்கிற கர்த்தர்னு சொல்லி. நீங்கள் அப்படியே கொஞ்சம் முன்னாடி 41வது அதிகாரத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா, அடிமைத்தனத்தில் பயத்தில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில வாக்கு தத்தங்களை சொல்லி வலிமைப்படுத்துகிறார். நீங்கள் இன்னைக்கு வழியோடு வந்திருந்தீங்கன்னா, வலிமை நிறைந்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. வலிமை, ஆற்றல், பவர், ஸ்ட்ரென்த் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளால் கொடுக்க முடியும், நமக்கு கொடுக்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க, அந்த வலிமையை கேளுங்க. என்ன வாக்கு தத்தங்கள் அப்படி கொடுக்குறாரு? நீ இப்போ அடிமைத்தனத்தில் இருக்கிற உன்னை ஆற்றி தேற்றுகிறேன், உனக்கு போர் கிடையாதுன்னு சொல்கிறார். உனக்கு போர் கிடையாது. யூத மக்களை பார்த்து, 2வது உன் அடிமைத்தனம் மாறும், அக்கிரமம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சில வாக்குத்தத்தங்களை சொல்கிறாரு. 41வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாருனா, தன்னுடைய பிள்ளைகளை, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. ஆண்டவர் சொல்கிறாரு. என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? 9வது வசனத்தில் கடைசி வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஒரு ஆமென் சொல்லலாமா? இன்னைக்கு வலிமை குறைஞ்சு வந்திருக்கிறீங்களா? ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த உம்மை பற்றி புரிந்து கொள்ளாமல் இருந்த எனக்கு ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை என்ன சொல்கிறார் தெரியுமா? நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஒரு ஆமென் சொல்லலாமா? அடுத்த ஆண்டவர் சொல்கிறாரு 10வது வசனத்தில், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லுகிறார். வெறுத்து விடவில்லை, வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். எப்படி நம்பிக்கையுள்ள வார்த்தைகள்! அப்படியே நீங்கள் 12வது வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, உன்னோட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். எப்படிப்பட்ட வாக்குத்தத்த வார்த்தை! உன்னோட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய்.
அடுத்து 13வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். 14வது வசனத்தில் சொல்றாரு, யாக்கோபு என்னும் சிறு கூட்டமே, நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். 15வது வசனத்தில் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? இதோ போரடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான பற்களும் உள்ள எந்திரமாய் உன்னை மாற்றுகிறேன். வலிமை குறைந்து இருக்கிறோமா? கூர்மையான ஆயுதமாய் ஆண்டவரால் நம்மை மாற்ற முடியும். ஒரு ஆமென் சொல்லலாமா? கூர்மையான ஆயுதம். சரிங்களா? ஒரு மொட்டையான அருவாளை வச்சு மரத்தை வெட்ட முடியுமா? முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. கூர்மையான நம்முடைய விசுவாசம் நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும். கூர்மையான விசுவாசம். அப்போது முதல்ல வல்லமையுள்ள தேவனை புரிந்து கொள்ளுங்கள். ரெண்டாவது, நம்மை வலிமைப்படுத்துகிற ஆண்டவர். அந்த ஆண்டவர், தேவன், கர்த்தர் என்கிற வார்த்தையெல்லாம் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு கடவுள் தான். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் இருக்கிறவராக இருக்கிற தேவன். ஐ ஆம் தட் ஐ ஆம். அதை அறிக்கை செய்ய வைக்கணும். அந்த கடவுள் நான் தான். முந்தினவரும் நான் தான், பிந்தினவரும் நான் தான். தோமாவை அறிக்கை செய்ய வைக்கிறார், நம்மையும் இன்றைக்கு அறிக்கை செய்ய வைக்கிறார். ஆகையால் நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அறிக்கை எப்படிப்பட்ட அறிக்கையாக இருக்கிறது? வலிமை குறைந்து கிருமையின் யுத்தம் என்ற ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு போர் வீரர் மேலே ஒரு குண்டு பட்டுருச்சு. அவர் ஆண்டவருக்கு பயந்த ஒரு பிள்ளை சாக போகிறார். என்ன செய்கிறார்னா, தவழ்ந்து தன்னுடைய கூடாரத்திற்கு வரார். கூடாரத்துக்கு வந்துட்டு அவர் இறந்து போயிடுறார். தாமுடி பிரசங்கியாளரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இவனை அடக்கம் பண்ணணும். போய் அந்த போர் வீரன் பார்ப்போன்னு சொல்லி கூடாரத்துக்குள்ளே போகிறாங்க. பைபிள் மேலே கையை வச்சு அப்படியே அவர் செத்து போயிருக்கார். அவர் பிடிச்சிருந்த ஒரு வார்த்தை என்னன்னு தெரியுமா? உயிர் தெழுதலும் ஜீவனும் நானே, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நம்ம வாழ்க்கையில் உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவரை வணங்கி கொண்டு இருக்கிறோம். அவர் நம்மை வலிமைப்படுத்துகிறார். தாமுடி பிரசங்கியாளர் சொல்லுகிறார், இவரை போல, இந்த போர் வீரனை போல விசுவாசம் நிறைந்த வீரனாக இந்த உலகத்தில் நான் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட வலிமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இறந்தா கூட என்னுடைய கடவுளுடைய மடியில் நான் இருப்பேன். உயிர் தெழுந்த ஆண்டவரினுடைய நம்பிக்கை நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். மூன்றாவது ஒரு வார்த்தை, அதை நான் சொல்லி முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட், த மைட்டி காட். ரெண்டாவது, த லார்ட் ஹூ ஸ்ட்ரெங்தன்ஸ், வலிமைப்படுத்தும் ஆண்டவர். மூன்றாவது, த லார்ட் ஹூ லீட்ஸ் த வே, வழி நடத்தும் கர்த்தர். அவர்தான் நம்மை வழி நடத்த முடியும். நமக்கென்று நிறைய வழி நடத்துகிற நபர்கள் இருப்பார்கள். இன்றைக்கி உங்ககிட்ட நான் சொல்லுகிறேன், உயிர் தெழுந்த ஆண்டவர் மாத்திரமே நம்மை சிறப்பாக வழி நடத்த முடியும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை போய் பாருங்கள். அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் இருந்து என்ன ஆச்சு தெரியுமா? 12 சீஷர்கள், ஒரு நபர் இல்லை. யூதாஸ் காரியோத்து இறந்து போய்விட்டார். என்ன செய்ய வேண்டும்? குழப்பமான ஒரு சூழ்நிலை. வழி நடத்த ஆள் இல்லை. 12வது ஒரு நபர் தேவை. மத்தியாசை ஆண்டவர் அழைக்கிறார். மத்தியாசின் மேல் சீட்டு விழுந்தது. காரணம் கர்த்தருடைய லீட்ஸ். அந்த லீட் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன காரியம் நடந்தாலும் ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிற கர்த்தராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆம், வழிநடத்தும் கர்த்தர். 1 பேதுரு 1வது அதிகாரம் 3ஆம் வசனம் 4வது வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். அதே போல் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். உயிர்த்தெழுதலின் வல்லமைக்குள் நாம் கடந்து வர வேண்டும். உயிர்த்தெழுதலின் வல்லமைக்குள். தோமா, சீஷர்கள், ஆண்டவர் பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் காணாமல் இருந்து என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். அப்படி சொன்ன தோமா என்ன வேணார் தெரியுமா? நான் முடிக்க போகிறேன். இந்த தோமா இந்தியாவிற்கு ஆண்டவர் போக சொல்லுகிறார், போகவே மாட்டேன்ட்டார். இந்தியாவுக்கு நான் போகவே மாட்டேன்னு சொன்னார். அந்த தோமாவைத்தான் ஆண்டவர் இந்தியாவுக்கு அழைத்து வந்தார். அந்த தோமா எங்கே இறந்தார்? தமிழ்நாட்டில் இறந்தார். 2 மரபு சொல்லுகிறது. சிரியன் ஆர்த்தோடாக்ஸ் மரபு சொல்லுகிறது, ஜூலை 3ஆம் நாள் கிபி 72வது ஆண்டு தோமா தன்னுடைய உயிரை நீத்தார் ஆண்டவருக்காக.
இன்னொரு மரபு சொல்லுகிறது, லத்தீன் மரபு சொல்லுகிறது, டிசம்பர் 21 அவர் இறந்தார். இது ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்தியாவிற்கு வர இஷ்டமில்லாத தோமாவுக்கு உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை ஆண்டவர் பலப்படுத்தி இங்கே வந்து தன்னுடைய உயிரை நீத்தார். நாம் கடவுளுக்கு சாட்சியாக ஆண்டவர் எங்கே போக நம்மை அழைக்கிறாரோ அந்த இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும். இன்றைக்கி எத்தனையோ பேர் எங்கேயோ இருந்து இந்த குட் சமாரியன் சர்ச்சுக்கு ஆண்டவர் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாருன்னா அது ஆண்டவருடைய திட்டம். அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவருடைய திட்டத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். 3 வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். அவர் வல்லமையுள்ள தேவன். 2வது, அவர் வலிமைப்படுத்தும் ஆண்டவர். அவர் வழிநடத்தும் கர்த்தர். தோமாவை வழிநடத்தின ஆண்டவர். தோமாவுடைய வாழ்வு மண்ணிலே, மயிலாப்பூரில், சென்னையில் போய் பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுண்ட் இன்றைக்கும் இருக்கிறது. அந்த நினைவு சின்னங்கள் எதற்காக தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை தருவதற்காக. ஆண்டவரிடம் அர்ப்பணிப்போம், கண்களை மூடுவோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, சந்தேகித்த தோமாவை இரத்த சாட்சியாய மாற்றினது போல எங்களுடைய வாழ்வில் வல்லமையுள்ள தேவன் செயல்பட்டு எங்களை வலிமைப்படுத்தி எங்களை வழி நடத்துவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென். ஆண்டவருடைய சமத்தை நோக்கி நாம் பார்ப்போம். நாம் இன்றைக்கு கேட்ட நல்ல அருமையான ஒரு வார்த்தை. சந்தேகத்தோடு இருந்த தோமாவை வல்லமை உள்ள ஆண்டவர் அவரை வலிமைப்படுத்தினார். வலிமைப்படுத்தின ஆண்டவர் அவரை வழிநடத்தி இந்தியாவுக்கு வர செய்து தமிழ்நாட்டில் ஒரு இரத்த சாட்சியாய் மரிக்க கிருபை செய்தார். இன்னைக்கு ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமை நம்முடைய சந்தேகங்களை மாற்றி, நம்முடைய பலவீனங்களை மாற்றி, நம்முடைய அறியாமையை மாற்றி, நம்முடைய இயலாமையை மாற்றி கர்த்தருக்கு நம்மை சாட்சியாக எடுத்து பயன்படுத்துகிறதா இருக்கிறது. ஆண்டவரே, அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையின் மேன்மைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பான்னு சொல்லி நன்றி செலுத்துவோமா? பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற வேலை, நான் உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து கொள்ளும்படியாய் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் என்று சொல்லுகிறார். எனவே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தருகிற வல்லமை அது விலை உயர்ந்த காரியம், மனித அறிவுக்கு எட்டாத ஒரு காரியம், ஒரு மகிமையான ஒரு காரியம். ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களை ஆட்கொள்ளட்டும் என சொல்லி அர்ப்பணிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆராதனையில் பங்கேற்ற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய வாரத்திற்குள் அவர்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் சுவாமி. இன்னைக்கு ஆலயத்தில் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் எதற்காக எல்லாம் ஜெபித்தார்களோ அந்த விண்ணப்பங்களுடைய சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட்டதாய் காணப்பட கிருபை தாரும். எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தாரை தேவரீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமையின் கரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேர்வுகளை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, தேர்வுகளை முடித்து ஆண்டவரே நல்ல ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, உயர் படிப்புகளுக்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. புதிய ஆண்டிலே அவர்கள் காலெடுத்து வைக்கும்போது அது ஒரு மகிழ்ச்சியும் மகிமை நிறைந்த ஒரு ஆண்டாய் காணப்பட இருக்கிறபை தாரும். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளை மாத்திரமல்ல, படித்து முடித்து வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இறங்கி நல்ல வேலையை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பணி மாறுதலுக்காக, பணி உயர்வுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய தயவுள்ள கரம் அவர்களை தாங்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். வெளி ஊர்களிலும் வெளி மாநிலங்களிலும் அயல் தேசத்திலும் இருக்கிற எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் கிருபையாய் இறைந்தி இந்த பதட்டமான சூழ்நிலைகளிலும் எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து அவருடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து அவருடைய ஜீவனை ஆண்டவரே நீர் பலனும் அரணுமாயிருந்து அவளை பாதுகாக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீரத்தில் பலவீனங்கள் மத்தியிலும் கூட இன்றைக்கு தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற குடும்பத்திற்கு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. என் தேவன் அவருடைய பலவீனத்திலும் உடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்க நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆஸ்பத்திரிகளிலும் வீடுகளிலும் சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாய் நாங்கள் வருகிறோம்.
கர்த்தாவே அவர்களை பலப்படுத்தும், அவர்களுக்கு சகாயம் செய்யும். ஆண்டவரை மீண்டுமாய் எழுந்து வந்து எங்களோடு சேர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கற்பத்தின் கனிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காகவும், கற்பத்தின் கனியை சுமந்திருக்கிற பிள்ளைகளுக்காகவும், பிரசவித்திருக்கிற ஸ்திரீகளுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, அவளை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கண்ணீரோடும் கவலையோடும் பெருமூச்சுக்களோடும் அங்கலாய்ப்போடும் யாரேனும் வந்திருந்தால் ஆண்டவர் தாமே நீர் இன்றைக்கு உம்முடைய விலாவையும் உம்முடைய கரங்களையும் நீட்டி விசுவாசத்தை பலப்படுத்தினது போல ஒவ்வொருவரையும் தொட்டு அவர்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டுடைய வல்லமையான தொடுதலையும் ஆண்டுடைய வல்லமையை நாங்கள் சரீரத்திலும் ஆத்துமாலும் அனுபவிக்க ஆவியானவர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, தங்களுடைய அன்புக்குரியவர்களை நினைத்து கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. ஆண்டவர் தாமே அப்படிப்பட்டவருடைய கண்ணீர் யாவையும் துடைக்கும்படியாய் விசேஷமாய் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய தயவுள்ள கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். இன்றைக்கு ஆலயத்திற்கு வந்தது விருதவாய் போனது என்று அல்லாமல் தேவனோடு பேசினார், என்னை பலப்படுத்தினார், எனக்கு வழிகாட்டியாய் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு நாங்கள் கடந்து செல்ல நீர் கிருபை தாரும். தொடர்ந்து உடைய வல்லமுள்ள கரத்திற்குள் ஒப்படைக்கிறோம். அப்பா, போர் காலங்களை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இதுவரைக்கும் எங்களுடைய அன்றன்ற உள்ள அப்பத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்த தேவன் இனிமேலும் அதை பாதுகாத்து தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். போர் ஆனது முடிய நீர் கிருபை தாரும். தேசங்களுக்குள் சமாதானம் காண கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அடுத்த வாரம் நடைபெற இருக்கிற ஜேஎம்சி விபிஎஸ்க்காக அந்த சிறப்பான ஞாயிறு ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்து வருகிற வாரத்திலிருந்து நடைபெற இருக்கிற அந்த ஜேஎம்சி விபிஎஸ் ஆனது உம்முடைய நாமத்திற்கு மகிமையாகும். உம்மை அறியாத புறஜாதிகள் மத்தியிலே செய்யப்படுகிற கனமான ஊழியமாயும் காணப்பட தேவரீர் அருள் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தேவைகள் உண்டு சுவாமி. எங்கள் பிள்ளைகள் மூலமாக தேவைகளை சந்தித்து உம்முடைய நாம மகிமைப்பட கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இச்சிறியர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே, ஆலய ஆராதனைக்கு பிறகு ஏழை மக்களுக்காக எளியவர்களுக்காக நாங்கள் படைக்கிற காணிக்கையை என் தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இப்படியாய் ஆண்டவரே, உம்முடைய வல்ல கரத்திற்குள் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. வெயிலின் கொடுமைக்கு நீக்கி வருகிற நாட்கள் நல்ல மழைகளை தந்து ஆண்டவரே, கண்மாய்களும் ஏரிகளும் குளங்களும் நிரம்ப தேவன் கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். மழையும் குளங்களை நிரப்பும் என்று வேதத்தில் வாசிக்கிற வண்ணமாக என் தேவன் அதிசயங்களை செய்து எல்லா கோடை காலத்தின் பலவீனத்திற்கு எங்கள் பிள்ளைகளை விலைக்கு பாதுகாக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் நிறைவான பாதுகாப்பும் வழிநடத்தலும் உங்கள் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.